நான் இப்போ கறி தொக்கு பண்ண போகிறேன். அதுக்கு வந்து புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகா, வெங்காயம், தக்காளி 2 வெங்காயம் 2 தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து 100 கிராம் கறி. எண்ணெய் ஊற்றிட்டுருக்கேன். பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் பொரிச்சு வெங்காயம் போட்டுக்கிறேன். பச்சை மிளகாய் போட்டுக்கிறேன். புதினா, கொத்தமல்லி போட்டுக்கிறேன். மிளகு, சோம்பு, கசகசா, ஜீரகம், மஞ்சள்தூள், மிளகாத்தூள் எல்லாத்தையும் போட்டு அரைச்சி, தனி மிளகாத்தூள், தனியாத்தூள், சாம்பார் மிளகாத்தூள், வீட்டில் இருக்கிற மிளகாத்தூள் இது 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். எண்ணெய் ஊற்றிட்டுருக்கேன். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கொஞ்சமாக சோம்பு போட்டுக்கிறேன். எல்லாம் பொரிச்சு வெங்காயம் போட்டுக்கிறேன். பச்சை மிளகாய் போட்டுக்கிறேன். புதினா, கொத்தமல்லி போட்டுக்கிறேன். பூண்டு பேஸ்ட்டு போட்டு இஞ்சி பேஸ்ட் போட்டுக்கிறேன். உப்பு அரை. இப்போ தக்காளி போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். கறியை போட்டுக்கிறோம். கறி போட்டு நல்லா வெந்துகிட்டே இருக்கும். அப்புறமா மசாலா அரைச்சி போட்டுக்கலாம். இப்போ கறி தொக்குக்கு அரைச்சி வச்சுருக்க சாந்தை போட்டுக்கலாம். இப்போ தண்ணியில் நிறைய ஊற்றணும் அவசியம் இல்லை. அதுலேயும் கறி வந்துடும். இப்போ நான் கொஞ்சமாக மட்டும் கழுவி ஊற்றிக்கிறேன். கறி தொக்கு ரெடி ஆகிடுச்சு. இதை போல் நீங்களும் செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வந்து ரசம், சாம்பார் இதுக்கெல்லாமே சூப்பராக இருக்கும். சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். இதெல்லாம் செய்து பாருங்கள்.